மஹிந்திரா நிறுவனத்தோட பெயர் சமீப காலமா செய்திகள்ல வரதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண போற பொலிரோ காரா இருந்தது. அடுத்தடுத்து பல ஸ்பை ஷாட்ஸ் டெய்லி லீக் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த கார் மேஜர் அப்டேட்ஸ், ஃபிளாஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ், பேனராமிக் சன்ரூஃப், ஆல் நியூ இன்டீரியர் அப்படின்னு பல விஷயங்களோட ஆகஸ்ட் 15 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்போ சர்ப்ரைசிங்லி XUV700 ஓட நெக்ஸ்ட் வெர்ஷனையும் டெஸ்ட் பண்ற இமேஜஸ் லீக் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 2021ல இந்தியால லான்ச் பண்ணப்பட்ட இந்த XUV700 ஏற்கனவே பாப்புலரா இருந்த XUV500 ரீப்ளேஸ் பண்ணுச்சு. இது ஒரு மியர் அப்டேட் மட்டும் இல்ல, மஹிந்திராவோட பிராண்ட் பொசிஷனையே மாத்தி அமைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சக்சஸா மாறி இருந்தது. ஸ்டார்டிங் பிரைஸ்ல வெறும் 11.99 lakhs இவ்வளவு பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸோட இந்த காரை லான்ச் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா மாஸ் மார்க்கெட்டுக்கு ஃபிளஷ் டோர் ஹேண்டில்ஸ், சோனி 3D சவுண்ட் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா அப்படின்னு பிரீமியம் கார்ஸுக்கு நிகரான அனைத்து ஃபீச்சர்ஸையும் மாஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்த கார் XUV700 அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இது எல்லாத்துக்கும் மேல சேஃப்டி ரேட்டிங்லயும் கான்ஸ்டன்டா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது மஹிந்திரா நிறுவனத்தோட கார். இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து ரெக்கார்ட் புக்கிங்ஸ் இந்த கார் பெற்றுச்சு. இன்னைக்கு தேதி வரைக்கும் டிமாண்ட்லேயே இருக்கு XUV700 அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த காருக்கு இப்ப புதிய ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்கறதுக்காக எக்கச்சக்கமான இடங்கள்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்பை ஷாட்ஸும் லீக் ஆயிருக்கு. எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் இந்த ஸ்பை ஷாட்ஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட் கிரில்ல கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்லாண்டடான வெர்டிகல் ஸ்லாட்ஸ், ஹெட்லாம்ப் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சர்க்குலர் மற்றும் ப்ரொஜெக்டர் யூனிட்டா தெரியுது. மஹிந்திரா தாரை இன்ஸ்பயர் பண்ணி இந்த டிசைனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ரீவொர்க் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ், ரிவர்ஸ்டு டிஆர்எல்ஸ், டெயில் லைட் இன்டர்னல்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் மாடிஃபை ஆயிருக்கு. இது ஒரு மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறதுனால சைட் ப்ரொஃபைல்ல பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியல. அலாய் வீல்ஸ்ல கம்ப்ளீட்லி நியூ டிசைனை எதிர்பார்க்கலாம். XUV700 அப்கிரேட்ல இன்டீரியர்ல பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட்டோட XUV E9 காரை நாம பார்த்திருப்போம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வென்டிலேட்டட் சீட்ஸ், அப்டேட் பண்ணப்பட்ட ஹார்மன் கார்டன் ஆடியோ சிஸ்டம், டால்பி சப்போர்ட்டோட ரீசெண்டா கூட மஹிந்திரா தார்ல டால்பி அட்மாஸை ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது XUV700 அப்டேட்லயும் கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டிஜிட்டல் கீ ஃபீச்சர்ஸ், செல்ஃப் பார்க்கிங் அசிஸ்ட், ஆட்டோ டிமிங் IRVM, ரீசெண்டா லான்ச் பண்ண XUV90 எலக்ட்ரிக் காரோட இன்டீரியரை இந்த கார்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிய வருது. பவர் ட்ரெயின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 2.2 லிட்டர் டர்போ டீசலை இந்த கார்ல எதிர்பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனை கண்டினியூ பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல மஹிந்திரா நிறுவனம் சீக்கிரட்டா பிளக் இன் ஹைபிரிட் டெக்னாலஜில ஒர்க் பண்றதாகவும் தெரிய வருது. சோ ஓவராலா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மஹிந்திரா பொலிரோவை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருந்தாலும் இப்போ XUV700 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த காரையும் கூடவே லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் XUV700 டிமாண்ட் இன்னுமே குறையாத சமயத்துல அவங்க ஃபேஸ் லிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்கு கீனா இருக்காங்க அப்படிங்கறத தெரியப்படுத்துது. உங்களில் எத்தனை பேர் இந்த XUV700 ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.